இதில் வாராகி எப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது சாமிஜி தான் எனக்கு விளக்கம் சொல்லணும். எல்லாம் ஒன்று தானா அல்லது எப்படின்னு எனக்கு வாராகியை கும்பிட்டா தான் நடக்குமா, கருமாரியை கும்பிட்டாலும் நடக்குமா, அது எனக்கு சாமி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சாமி ஏறி ஏறி இறங்குது, எனக்கு சங்கடமாக இருக்குது. அவருக்காக போடப்பட்ட சேர்லேயே உட்காந்துக்கிட்டு இங்கே யாராவது கேட்டோம்னா டக்குன்னு பதில் சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துக்கலாம். அப்புறம் அலைச்சல் மிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை முடிச்சுட்டு ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதாவது பயன்படும், அதுக்காக நான் சொல்கிறேன். லிபர்ட்டி தேட்டர் பக்கத்தில், சென்னையில் கோடம்பாக்கம் பக்கத்தில் ஒரு டாக்டர் வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு தண்ணி லாரி அந்த டாக்டரை கிராஸ் பண்ணும்போது அடித்தா டாக்டர் ரத்தத்தோடு விழுந்துட்டார். சென்னையில் பெரும்பாலும் வேடிக்கை பார்ப்பாங்க. சடக்குன்னு யாரும் போய் தூக்கி போய் ஆம்புலன்ஸில் எடுத்து போட்டு காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆட்கள் கொஞ்சம் குறைவு. என்ன சண்டான இருந்தாலும் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்ப்பாங்க. எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன செய்யணும் தெரியல. சிலர் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஒரே ஒரு கொளுத்து வேலை செய்வாங்க இல்லையா, கொத்தனார் ஃபேமிலி. அவங்க ஒரு ஆட்டோவில் 4-5 பேர் வேலைக்கு வந்தவங்க இப்படி ரத்தமாக கிடக்கிற அந்த ஆளை பார்த்ததும் டக்குன்னு ஆட்டோவில் அவங்கள வச்சு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டு, அன்றைக்கி அவங்க வேலைக்கே போகாமல் அவரை ஃபுல்லாக மத்தியானத்து வரைக்கும் கொண்டு சேர்த்து அவர் ஓரளவு ஃபஸ்ட் எய்ட் பண்ண உதவிட்டு அவங்க அட்ரஸை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ யாருமான்னு கேட்டால் நாங்கள் வேலை செய்கிறவங்க, கொத்தனார் வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1 hour கழித்து போயிருந்தால் கூட அந்த டாக்டரை காப்பாற்றிருக்க முடியாது. அவ்வளோ ரத்தம் போயிடுச்சு. சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்ததுனால ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு டாக்டர்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க. ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிச்சயமாக பெரிய ஆளாக தெரிகிறாரு, இவர் வந்துடுவாங்கன்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிட்டாங்க. இப்போ அவருடைய ஒய்ஃபுக்கு தகவல் போகுது, உங்கள் டாக்டர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார், பெரிய ஆப்ரேஷன் தலையில் பண்ணியிருக்கோம் வாங்க அப்படின்னு. இவங்க அந்த அம்மா வந்தாங்க. வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஹஸ்பண்ட் பொழைச்சிட்டார். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி கேட்டாங்க, இந்த மாதிரி யார் கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண கொத்தனார் வேலை செய்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் வந்தாங்க, சேர்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. அவங்க யார் அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் விசிட்டிங் கார்டு கொடுத்து ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்தாங்க. அந்த அம்மா அந்த அட்ரஸை தேடிட்டு ஹஸ்பண்ட்லாம் பார்த்து நிலமெல்லாம் விசாரிச்சுட்டு இந்த கொத்தனாரையும் கொத்தனாருடைய மனைவியும் பார்க்கணும்னு தேடி வந்தாங்க. அவங்க ஒரு சாதாரண சேரியில் ஒரு சின்ன குப்பத்தில் இருந்தாங்க. பெரிய காரை வச்சு இவங்க தேடி 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 அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதும் அந்த வீடுன்னு சொல்லிட்டாங்க. கொத்தனார் வேலை செய்கிறவங்க இந்த அட்ரஸ்லாம் இருக்காங்கன்னு அந்த வீடு தான் போங்க. அந்த அம்மா பேர் மேரி. உடனே இந்த அம்மா போய் பார்த்தாங்க. இல்லை மேரி யாருமானா, நான் தான் சாமி.